1.5 கிலோ. பரவாயில்லைங்க, கேமராமேனை வந்து மாஸ்டருக்கே மாஸ்டர் டப்பு கொடுக்குறாப்புல. சும்மா சொல்லணுக்காண்டி சொல்லுங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது சாப்பாடு. இந்த உண்மையான சாப்பாடு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1.5 கிலோ சீரக சம்பா மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் செய்யலை, இன்றைக்கி செய்ய போகிறவர் யாருன்னா கேமராமேன் செய்ய போகிறாரு. நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க டைரக்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மித்த எல்லாமே அவர் தான் செய்ய போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். எண்ணெய், நெய், புதினா, பெரிய வெங்காயம். எண்ணெய் 250, நெய் 150, புதினா ஒரு கைப்பிடி, வெங்காயம் 150 கிராம், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் உள்ளே இருக்குங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய், அடுத்து வந்து உப்பு, மல்லித்தலை, தக்காளி, கறி 1 கிலோ அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பாருங்க, கொழுப்போடு இருக்குது. தயிர் எல்லாம் உள்ளே இருக்குது. இது ஒரு அளவு வந்து நான் சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறோம், பார்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1 பழம், நீங்கள் வந்து பிரியாணியை அருமையாக செஞ்சிடலாம். இது வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங்க. நான் மாஸ்டர் சொன்னார் 1 கிலோ வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், நீயும் பழகின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு ஆக்குறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இப்போ தான் ஜும்மா தொழுது வந்தோம், வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். எப்படியும் ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இங்கே வருங்க மக்களே, காம்பவுண்டு செவரு எடுக்கிறக்காக குழி தோண்டி வச்சுருக்கோம். அஸ்திவாரம் போட்டு அப்படியே காம்பவுண்டு செவரு எடுப்பாங்க. எனக்குள்ளே முதல்ல தகர செட்டு போட்டிருந்தோம். அந்த தகர செட்டுலாம் பிரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம காம்பவுண்டு செவரு எடுக்கிறோம். வருங்க எப்படி தண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஏரியாவில் வந்து தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க. அதாவது போர் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, உப்பு தண்ணி நம்மளுக்கு வந்து குழிப்போ தான் தோண்டியிருக்காங்க. எல்லா குழியும் ஃபுல்லாகிடுச்சு தண்ணி. மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க 15 கிராம். சக்தி மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம படர்ந்து வரக்காக கிண்டிக்கலாம். மிளகாத்தூளை போட்டோன்னே தக்காளியை போட்டுறக்கூடாது, கொஞ்சம் நல்லா வணங்க விட்டு அந்த கலர் மாறும் உங்களுக்கு. அதுதான் கலர் பிரியாணி ஃபைனல் அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்படி கிண்டிக்கங்க நல்லா. தக்காளியை போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி 150 கிராம் தக்காளியை போட்டு கிண்டிக்கலாம். கிண்டி தக்காளி நல்லா வணங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை தூக்கி கொட்டிக்கலாம். கறியை கொட்டிக்கலாங்க. 1 கிலோ மட்டன், இது நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம மசாலா போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி போட்டுடலாம். மசாலா வச்சு தண்ணி ஊற்றியாச்சுங்க. மசாலா போட்டாச்சு, மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டுட்டு ஒரு ஆவி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். 1.5 கிலோ அரிசி சீரக சம்பா ஒரு படி பாருங்க. கறி வெந்துருச்சுன்னா நம்ம அரிசியை ஊற போட்டு உலை தண்ணி ஊற்றிடுவோம். கொதிச்சிச்சு. இப்போ வந்து மசாலா கிண்டிக்கிறோம். கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. அருமையாக முட்டாயாக கறி வந்துருச்சாங்க பாருங்க. பாருங்க எப்படி மாவு அழகாக அருமையாக சூப்பருங்க. கறி இப்படி தான் வேகணும். கறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லெமனை வந்து ஊற்றிக்கலாம்.
லெமன் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றியாச்சு. லெமனை போட்டு கிண்டிக்கலாங்க. உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தம் 3 படி தண்ணி. 2 3. நம்ம இதில் தான் அரிசி அளந்தோம், அதனால் இதுலேயே தண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சுங்க. கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு மூடியை போட்டுடலாம். எப்படி 5 மாதிரி இருந்துச்சு கறி. மூடியை போட்டுக்கலாங்க. கூட கொதிக்குதுங்க. அரிசி அள்ளியாச்சு. அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ கிண்டி விட்டு குக்கரை பார்த்துக்கலாம். குக்கரை தேவைக்கு போட்டாச்சுங்க. இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். அள்ளி போட்டுட்டு விறகு சுற்றி வச்சிடலாங்க. அங்கே சுற்றி வச்சிடலாங்க. இந்த விறகுனா இருக்கு பாருங்க. இப்படி சுற்றி வச்சிட்டா நல்லா தம்மாகும். ஏன்னா நம்ம அடுப்பு வந்து சின்ன அடுப்பு, நம்ம கம்மியான குவான்டிட்டி செய்கிறோம். அதனால் இப்படி சுற்றி விறகு வச்சா சீக்கிரம் நமக்கு தம்மாயிடும். அவ்வளோதான். தம் போட்டாச்சுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம தம் உடைச்சிடலாம். அருமையான திண்டுக்கல் பிரியாணி ஒரு படி 1.5 கிலோ அரிசியில் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். தரமாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து தம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நெய்யை ஊற்றிக்கலாம். சுமார் 2.5 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம தம்மை உடைச்சிக்கலாம். நெய்யை ஊற்றியாச்சு. அப்படியே மேலே கங்கை போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தம் உடைச்சிக்கலாம். அருமையாக சோப் போட்டு நல்லா கழுவி வச்சு இப்போ வந்து நம்ம நெய்யை ஊற்றியாச்சு. தம் உடைச்சிக்கலாம். பாருங்க, இனிமையான சாப்பாடு. அது சூப்பராக இருக்குதுங்களா? எப்படி இல்லையா?
பெரிய பாருங்க சாஃப்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. சரி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணி. அவ்வளோதான் நீங்கள் வந்து நேராக போய் சாப்பிட்றலாம். மணி வந்து இப்போ 3 மணி ஆயிடுச்சு. சரியான பசி. சாப்பிட்றலாம் போய். நம்மளுடைய கேமராமேன் சாப்பாடாக்கி சிறப்பாக கொண்டு வந்துட்டாரு. இவருங்க சிறப்பாக இருக்குது. ஆமாம், கேமராமேனு ட்ரைனிங் ஐட்டாப்பில் இனி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். தம்மு உடைச்சாச்சுங்க. தம்மு உடைக்கையில் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஆக்கியிருக்கேன் வீட்டில். அது ஒரு படி நல்லா அருமையாக வந்திருக்கு. மாஸ்டர் அங்கிட்டு இருந்து என்னடா மனமாக இருக்குது அப்படின்ட்டாரு. அதே மாதிரி பாருங்கள் பிரியாணி நல்லா மனமாக இருக்குது. இனி நம்ம சாப்பிட்லாம். பசிக்குது. சாப்பாடை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தயிர் சட்னி கொஞ்சம். இந்த கேமராமேனுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கேமராமேன் அவர் தான் இன்னைக்கு பாவம் நிற்க முடியல புள்ளனால. இந்த கேமராமேனுக்கு உறுதுணையாக இருந்தவர் இவர். இந்த கேமராமேன், இந்த 2 கேமராமேன் சேர்ந்து பிரியாணி என்ற சாப்பாடை திருப்திகரமாக செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பிள் சாப்பிடுங்க. நம்மளே சாப்பிடாம முதல்ல ஓட்டுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நல்லா இருக்கு. உப்பு உரப்பு புளிப்புனா கரெக்டாக இருக்குது. கேமராமேன் சாப்பிட்றாரு. கறி பிச்சு பாருங்கள் எப்படி வந்துருச்சுங்களா? பஞ்சு மாதிரி வந்துருச்சு எங்கே? ஓகே ஓகே, இப்படி தான் இருக்கணும். அப்படியே கறியோட. எப்படி இருக்குங்க மாஸ்டர்? அருமையாக இருக்கும் மாஸ்டர். சும்மா சொல்லணுக்காண்டி சொல்லுறேங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது சாப்பாடு. இந்த அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்து அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்லைங்க. கேமராமேன் வந்து மாஸ்டர் டப்பு கொடுக்குறாப்புல. அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.